வணக்கம். இன்னைக்கு நாம நட்சத்திரங்கள்ங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம். இதுக்கு ஆதாரமா நம்ம கிட்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியா கட்டுரை, விக்கிபீடியா, அப்புறம் சில புத்தகங்களோட பகுதிகளும் இருக்கு. சரி, ஆரம்பிக்கலாமா? பொதுவா ஜோதிடம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அந்த 12 ராசிகள் தான். ஆனா நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகள்ல நட்சத்திரங்கள்னு ஒரு தனி அமைப்பே இருக்கு. வேத ஜோதிடத்துல இது ஏன் இவ்ளோ முக்கியம்? வாங்க, இதை சும் விரிவா பார்க்கலாம். நிச்சயமா. நட்சத்திரங்கள்ங்கிறது ராசி மண்டலத்தோட ஒரு ஆழமான அடுக்குன்னு சொல்லலாம். இத சந்திர மாளிகைகள், அதாவது லூனர் மேன்ஷன்ஸ்னு சொல்றது தான் கரெக்டான விளக்கம். சந்திர மாளிகைகளா? ஆமா. வானத்துல சந்திரன் போற பாதைய நம்ம ரிஷிகள் 27 சம பாகங்களா பிரிச்சிருக்காங்க. அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு நட்சத்திர கூட்டத்தோட பேரை வச்சிருக்காங்க. ஓகே. அப்ப 360 டிகிரிய 12 ராசியா பிரிக்காம 27ஆ பிரிக்கிறாங்க. கரெக்ட். 12 ராசின்னா ஒவ்வொன்னுக்கும் 30 டிகிரி கிடைக்கும். ஆனா இங்க அதே 360 டிகிரிய 27ஆ பிரிக்கும்போது ஒரு நட்சத்திரத்துக்கு வெறும் 13 டிகிரி 20 நிமிடங்கள் தான். அப்போ இது ரொம்ப துல்லியமான ஒரு கணக்கு. ஆமா, ரொம்பவே துல்லியமானது. ஒரு நிமிஷம். அப்போ சூரியன் ஒரு ராசியில ஒரு மாசம் தங்குற மாதிரி இல்லாம சந்திரன் இந்த ஒவ்வொரு நட்சத்திர வீட்டிலையும் ரொம்ப வேகமா நகருமா? சரியா கேட்டீங்க. அதுதான் இதோட சிறப்பே. சந்திரன் ஒரு நட்சத்திரத்துல கிட்டத்தட்ட ஒரு நாள், அதாவது 24 மணி நேரம் தான் தங்கும். ஓ, அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு புது வீட்டுக்கு போற மாதிரி. அப்படியே தான். அதனால தான் இதுக்கு சந்திர மாளிகைகள்னு பேரு. இந்த வேகமான மாற்றம் தான் நம்ம அன்றாட மனநிலைய, உணர்ச்சிகளை பாதிக்குதுன்னு நம்புனாங்க. அதனாலதான் நட்சத்திரம்ங்கிற சொல்லுக்கே அழியாததுன்னு ஒரு அர்த்தம் இருக்குன்னு குறிப்புல இருக்கு. ஆமா, அவை வானத்துல நிலையா இருந்து சந்திரன் கடந்து போறத மட்டும் காட்டுது. சரி, உங்க குறிப்புகள்ல 27 நட்சத்திரமும் இருக்கு, சில இடத்துல 28ன்னு இருக்கே, அது ஏன்? அது ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று விஷயம். ஆரம்ப காலத்துல 28 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு முறை இருந்திருக்கு. அப்புறம் ஏன் 27 ஆச்சு? 360 டிகிரிய 28ஆல சமமா பிரிக்கிறது கணித ரீதியா கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனால கணக்கீடுகளை எளிமையாக்க 27ன்ற எண்ணை ஏத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த 28வது